அடுத்து நாங்கள் மூன்றாவது தனிப்பாடல் பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது தனிப்பாடல் களியும் பிழைபொருள் தள்ளி என்ற இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர் யார் என்று நாங்கள் பார்த்து அவரை பற்றிய ஒரு அறிமுக உரையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு என்ற அந்த பாடலை, அந்த தனி பாடலை பாடியவர் காளமேக புலவர் ஆவார். ஆகவே காளமேக புலவர் பற்றிய ஒரு அறிமுக உரையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காளமேக புலவர் பற்றிய ஒரு அறிமுக உரையிலே அவரை பற்றிய 6 விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். காளமேக புலவருடைய இயற்பெயர் என்ன என்றால் அது வரதர் என்பதாகும். அவருடைய மனைவியினுடைய பெயர் மோகனாங்கி. அவருடைய சமயம் வைணவ சமயம். அவர் வாழ்ந்த காலம் விஜயநகர நாயக்கர் காலம். அவருடைய சிறப்பியல்புகள் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். சிறப்பியல்புகளில் மொத்தம் 7 சிறப்பியல்புகள் கொடுத்திருக்கின்றேன். முதலாவது சிறப்பியல்பு வசைக்கவி. இவையெல்லாம் சேர்த்து சொல்லலாம். வசைக்கவி, ஆசுகவி, சிலேடை கவி, அங்கத கவி போன்ற கவிதைகளை அவர் பாடுவதிலே வல்லவர் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே வசைக்கவி, ஆசுகவி, சிலேடை கவி, அங்கத கவி ஆகியவற்றை பாடுவதில் வல்லவராக விளங்கினார் காளமேக புலவர் என்று படித்திருக்கிறோம். 6வது நாங்கள் பார்க்கின்றோம், தனிப்பாடல்கள் எழுதிய புலவர்களுள்ளே தலை சிறந்தவராக விளங்கினார். அதாவது நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த புலவர்களுள்ளே தலை சிறந்த புலவராக காளமேக புலவர் விளங்கியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஆசு கவியாக விளங்கினார். உங்களுக்கு தெரியும், ஆசு கவி என்பது ஒரு பொருளை கொடுத்தால் இன்பம் தோன்றுமாறு எடுத்த எடுப்பிலேயே பாடுவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை இவர் பெற்றிருந்தார். அதனாலே காளமேக புலவர் ஆசு கவி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், காளமேக புலவர் இயற்றிய நூல்கள் எவை என்று பார்க்க போகிறோம். 4 நூல்கள் இங்கே நான் கொடுத்திருக்கின்றேன். முதலாவது திருவானைக்கா உலா, 2வது சரஸ்வதி மாலை, 3வது பரபிரம்ம விளக்கம், 4வது சித்திரமடல் என்ற 4 நூல்களை அவர் இயற்றியிருக்கின்றார் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே காளமேக புலவர் உடைய இயற்பெயர் வரதன். அவருடைய மனைவியினுடைய பெயர் மோகனாங்கி. அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். அவர் வாழ்ந்த காலம் விஜயநகர நாயக்கர் காலம். அவருடைய சிறப்பியல்புகள், அவர் பலவிதமான கவிதைகளை பாடுவதிலே வல்லவராக விளங்கினார். தனிப்பாடல்களையும் பாடுவதிலே வல்லவராக விளங்கினார். நாயக்கர் காலத்திலே வாழ்ந்த புலவர்களுள்ளே, தனிப்பாடல்களை பாடிய புலவர்களுள்ளே தலை சிறந்தவராக காளமேக புலவர் விளங்கினார். இவர் இயற்றிய நூல்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திருவானைக்கா உலா 1, சரஸ்வதி மாலை 2வது, பரபிரம்ம விளக்கம் 3வது, சித்திரமடல் 4வது. ஆகவே அவர் இயற்றிய நூல்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது
இந்த காளமேக புலவர் இயற்றிய இந்த தனிப்பாடலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் இந்த பாடல்கள். இந்த பாடலை மிகவும் அவதானமாக பாருங்கள். இந்த பாடல் மிகவும் ஒரு சுவையுடைய பாடலாக இருக்கின்றது. களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு, வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காளமேகம் புறப்பட்டதே என்பது பாடல். இது மிகவும் ஒரு எளிமையான பாடல். இந்த பாடலில் நல்ல சுவை உண்டு. இப்பொழுது நாங்கள் இந்த பாடலிலே இருக்கின்ற கடினமான அரும்பதங்களுக்கு பொருள்களை தெரிந்து கொள்வோம். களியும் என்றால் கழிக்கத்தக்க அல்லது நீக்கத்தக்க என்பது பொருள். தள்ளி என்றால் தள்ளி என்பது நீக்கி. பொதியை என்றால் பொதிகை மலையை அது குறைக்கும். வரை என்றால் மலை. கால் கொண்டு என்று சொன்னால் நிலை கொண்டு. வன் கவிதை, வண்ணம் என்ற அழகு, ஆகவே அழகிய கவிதைகள். மொழியும் என்றால் பாடுகின்ற. அடுத்தது கவி என்றால் புலவர் என்பது அர்த்தம். ஆகவே இந்த பாடலிலே இருக்கின்ற கடினமான பதங்களுக்கு நாங்கள் உரை பார்த்திருக்கின்றோம். இந்த பாடலிலே இருக்கின்ற கடினமான பதங்களுக்கு அரும்பதங்களுக்கு பொருள்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பாடலினுடைய பொருள். இந்த பாடலினுடைய பொருளை நாங்கள் படித்த உடனே இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் எவை என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். களியும் பிழைபொருள் தள்ளி நல்நூலாம் கடலின் உண்டு. இந்த பாடல் சந்தி பிரித்தே எழுதியிருக்கின்றேன். ஆகவே மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். களியும் பிழைபொருள் தள்ளி நல்நூலாம் கடலின் உண்டு. இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டு. இவ்வளவும் பொருள். இந்த பாடலின் முதலாவது வரியினுடைய பொருளை நீங்கள் நன்றாக பாருங்கள். கழிக்கத்தக்க பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டு. இது முதலாவது வரியினுடைய பொருள். கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டு. வழியும் பொதியை வரியினில் கால் கொண்டு. வலியும் பொதியை வரையினில் கால் கொண்டு. பல நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு. அந்நிலை கொண்டு பல அருவிகள் வழிகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு இருக்கின்ற அந்த தென்றல் காற்றினை துணையாக கொண்டு என்று பொருள் சொல்ல வேண்டும். ஆகவே பொதிகை மலையினுடைய சிறப்பும் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது வரியூடாக பல நீரருவிகள் வழிகின்றோடுகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு இருக்கின்ற தென்றல் காற்றை துணையாக கொண்டு
வன் கவிதை அழகிய கவிதைகளை மொழியும் பாடுகின்ற புலவர்களினுடைய மனத்திலே ஏறி, ஆகவே புலவர்களினுடைய மனத்திலே ஏறி இடி இடிப்பது போல இடித்து முழங்கி மின்னி கவி மொழியும் படிக்கு. கவி முன்னுக்கு வந்தால் கவி என்றால் புலவர், மின்னி பொழியும் படிக்கு. ஆகவே மொழியும் பொழியும் படிக்கு என்று சொன்னால் என்ன? அழகிய கவிதைகளை மொழியும் புலவர் மனத்தே ஏறி இடி இடித்து முழங்கி மின்னி மழை பொழிவதைப் போல கவிமழை பொழிவதற்காக காளமேகம் புறப்பட்டது என்கிறார். ஆகவே காளமேக புலவருடைய கூற்றாகவே இந்த பாடல் அமைகின்றது. தான் புறப்பட்டு செல்வதற்கான காரணத்தை கூறுகிறார். எங்கே புறப்பட்டு செல்லுகின்றேன், எதற்காக செல்லுகின்றேன் என்று காளமேக புலவர் தற்கூற்றாக சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த காளமேக புலவரினுடைய சிறப்புகள் வெளிப்படுகின்றன. அவர் கவிதை படைக்கும் ஆற்றல் அல்லது கவிதை படைக்கும் திறன் அல்லது கவிதை படைக்கும் அல்லது பாடல்களை இயற்றும் வேகம் வெளிப்படுகின்றது. பொதிகை மலையினுடைய சிறப்புகள் வெளிப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கே கையாளப்பட்டிருக்கின்ற அணிகளும் வெளிப்படுகின்றன. இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டு. பல அருவிகள் வழிகின்ற பொதிகை மலையிலே நிலை கொண்டு இருக்கின்ற காற்றை துணையாக கொண்டு அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவருடைய மனத்திலே ஏறி இடித்து முழங்கி மின்னி மழை எவ்வாறு பொழியுமோ அதே போல கவிமழை பொழிவதற்காக இந்த காளமேக புலவர் புறப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் படிவாக பாருங்கள். தான் புறப்பட்டு செல்லுவதற்கான காரணம் மேகம் எவ்வாறு காற்றை துணையாக கொண்டு இடியிடித்து முழங்கி மின்னி மழை பொழிகிறதோ அதே போல தன்னுடைய மனமாகிய மேகத்திலே கவிமழை பொழிய போகின்றது என்று சொல்லுகின்றார். ஆகவே கவிமழை பொழிவதற்காகத்தான் தான் பொதிகை மலைக்கு செல்லுகின்றார். எப்படி என்று சொன்னால், இந்த மேகம் எவ்வாறு மழையை பொழிகிறதோ அதே போல தானும் கவிமழை பொழிவதற்காக செல்லுகின்றேன் என்று கூறுகின்றார். ஆகவே உங்களுக்கு இந்த பாடலினுடைய பொருள் இப்பொழுது தெரியும். கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டு. பல நீரருவிகள் வழிகின்ற பொதிகை மலையினிலே நிலை கொண்டிருக்கின்ற காற்றை துணையாக கொண்டு அழகிய கவிதைகளை படைக்கின்ற புலவருடைய மனத்திலே ஏறி இடித்து முழங்கி மின்னி மழை பொழிவதைப் போல கவிமழை பொழிவதற்காக காளமேகம் புறப்பட்டு செல்லுகின்றது என்கிறார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த பாடலிலே இருக்கின்ற அரும் பதங்களுக்கு அது பொருள் சொல்லி இருக்கின்றேன். இனி நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படும் விடயங்கள் அவை. இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் நாங்கள் மொத்தம் 4 விடயங்கள் பார்க்க போகின்றோம். இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அவை 4 விடயங்கள் நாங்கள் பார்க்க போகின்றோம்.
முதலாவது விடயம் காளமேக புலவரின் சிறப்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது முதலாவது. அப்போ காளமேக புலவரினுடைய சிறப்புகள் எவை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த சிறப்புகளின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்திருக்கின்றோம், காளமேக புலவரின் சிறப்புகள். முதலாவது சிறப்பு, கழிக்கத்தக்க பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டிருக்கின்றார். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு நாங்கள் பார்க்க போகின்றோம், அழகிய கவிதைகளை பாடுகின்றவர். இது இரண்டாவது. மூன்றாவது சிறப்பு, மழை போல கவிதை மழையை பொழியும் ஆற்றல் உடையவர். மழையை போல கவிதை மழை பொழியும் ஆற்றல் உடையவர். ஆகவே இது மூன்றும் காளமேக புலவரின் சிறப்புகள். கழிக்கத்தக்க பிழைகள் எல்லாவற்றையும் நீக்கி கடல் போல விளங்குகின்ற நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டவர். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது, அழகிய கவிதைகளை பாடுகின்றவர். மூன்றாவது, மழையைப் போல கவிதை மழை பொழியும் ஆற்றல் உடையவர். இது மூன்றும் காளமேக புலவரின் சிறப்புகள் ஆகும். ஆகவே இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படும் விடயங்கள் 4 உண்டு. அதிலே முதலாவது காளமேக புலவரின் சிறப்புகள். காளமேக புலவரின் சிறப்புகள் 3 பார்த்திருக்கிறோம். அந்த 3ஐயும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கழிக்கத்தக்க பிழைகளை எல்லாம் நீக்கி கடல் போல விளங்கும் நல்ல நூல்களை எல்லாம் தன்னுடைய அறிவு பசிக்கு உணவாக உண்டவர். 2, அழகிய கவிதைகளை பாடுகின்றவர். 3, மழையைப் போல கவிதை மழை பொழியும் ஆற்றல் உடையவர். இது 3ம் காளமேக புலவரின் சிறப்புகள். இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் போகின்றோம். இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. வடிவாக போட்டு பார்த்து கொள்ளுங்கள். காளமேக புலவரின் கவி பாடும் திறம் அல்லது காளமேக புலவர் பாடல் இயற்றும் வேகம், இது ரெண்டுமே சின்ன சின்ன வேறுபாடுடைய கேள்விகள் இருந்தாலும் ஒன்றாக தந்திருக்கின்றேன். காளமேக புலவரின் கவி பாடும் திறம் அல்லது காளமேக புலவர் பாடல் இயற்றும் வேகம். பாடல் இயற்றுகின்ற வேகம் வேறு, கவி பாடும் திறம் வேறு. ஆனாலும் விடைகள் எழுதுகின்ற அமைப்பிலேதான் சிறு சிறு மாற்றங்கள் உண்டு. அவை என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். இப்போ காளமேக புலவரினுடைய கவி பாடும் திறம் நாங்கள் பார்க்க போகிறோம். எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? கவி பாடும் திறனை தருக என்று கேட்டால் விடை ஒரு மாதிரி எழுத வேண்டும். எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் அதற்கு விடை என்னும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கேள்வி, காளமேக புலவரின் கவி பாடும் திறன் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? அப்போ காளமேக புலவரின் கவி பாடும் திறன் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், தான் புறப்பட்டு செல்வதற்கான காரணத்தை கூறுவதன் ஊடாக அவரின் கவி பாடும் திறன் வெளிப்படுத்தப்படுகிறது. தான் புறப்பட்டு செல்வதற்கான காரணத்தை கூறுவதன் ஊடாக அவனுடைய கவி பாடும் திறன் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது பொதிகை மலையிலே
தவழுகின்ற காற்றை துணையாக கொண்டு வனப்புமிக்க கவிதைகளை பாடுகின்ற புலவர்களுடைய மனமாகிய வானத்திலே ஏறி கொண்டு இடிபோல இடித்து மின்னலை போல மின்னி மழையைப் போல கவிமழை பொழியவே புறப்பட்டு செல்லுகின்றேன் என கூறுவதன் ஊடாக அவருடைய கவி பாடும் திறன் வெளிப்படுத்தி காட்டப்படுகின்றது. ஆகவே காளமேக புலவர் மழை எவ்வாறு இடைவிடாது தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்குமோ அதே போல அவரும் கவிதைகளை பாடிக்கொண்டே இருப்பார், இடைவிடாது தொடர்ந்து கவிதைகளை பாடிக்கொண்டே இருப்பார் என்பது வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. அது என்னத்தை வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அவர் பாடல்களை இயற்றும் வேகம் வெளிப்படுத்தி காட்டப்படுகின்றது. ஆகவே இரண்டுக்கும் இடையிலே ஒரு சிறிய வேறுபாடுதான் உண்டு. ஆகவே காளமேக புலவரின் கவி பாடும் திறம் அல்லது பாடல் இயற்றும் வேகம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் இந்த விடையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். விடையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். பாடல் இயற்றும் வேகம் என்று கேட்டால் மழை எவ்வாறு இடியடித்து மின்னல் மின்னி முழங்கி இடைவிடாது தொடர்ந்து பொழியுமோ அதே போல காளமேக புலவரும் இடைவிடாது தொடர்ந்து கவிதைகளை பாட வல்லவர் என கூறுவதன் மூலம் அவர் பாடல் இயற்றும் வேகம் வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது என்று நீங்கள் விடை எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு போகின்றோம். மூன்றாவது வினா ஒரு சிறிய வினா. இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம் என்ன என்று சொன்னால், மூன்றாவது விடயம் என்ன என்று சொன்னால், பொதிகை மலையின் சிறப்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. பாடலினுடைய பொருளை இரண்டாவது வரியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு என்று பார்த்திருக்கிறோம். அது இந்த இரண்டாவது அடி என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது பொதிகை மலையின் சிறப்புகளை வெளிப்படுத்துகிறது. பொதிகை மலையின் சிறப்புகளை வெளிப்படுத்துகிறது. பொதிகை மலையின் சிறப்புகளை வெளிப்படுத்துவது வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு. இந்த பொதிகை மலையிலே பல நீரருவிகள் பாய்ந்து கொண்டு வந்தே சோழ நாடெங்கும் அந்த நாடெங்கும் சோழ நாடு அல்ல அந்த நாடெங்கும் வளம் சேர்க்கிறது என்பது கருத்து. சுருக்கமாக சொன்னால் பல நீரருவிகள் வீழ்ந்து கொண்டு அல்லது வழிந்து கொண்டு இருக்கின்றன. இது முதலாவது சிறப்பு. அருவிகளால் நிரம்பி வழிகின்ற மலை, அது முதலாவது. இரண்டாவது சொல்லுகின்றார் தென்றல் வீசுகின்ற மலை என்று பார்த்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் பொதிகை மலையிலே நிலை கொண்டுள்ள தென்றல் காற்றை துணையாக கொண்டு என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே பொதிகை மலையிலே நல்ல தென்றல் காற்று வீசும். இது இரண்டாவது சிறப்பியல்பு என்று பார்த்திருக்கிறோம். பொதிகை மலையின் சிறப்புகள் அருவிகளால் நிரம்பி வழிகின்ற மலை என்பது ஒன்று, இரண்டாவது தென்றல் வீசுகின்ற மலை என்பது ரெண்டு, மூன்றாவது கவிதைகளை படைக்கும் புலவர்கள் வாழுகின்ற மலை இந்த பொதிகை மலை என்று பொதிகை மலையினுடைய சிறப்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற அணி
என்ன என்று பார்க்க போகிறோம். இந்த பாடலின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற அணி 4வது விடயம். இங்கே நீங்கள் பாருங்கள், நன்னூலாம் கடலின் என்று சொல்கிறார். ஆகவே நல்ல நூல்களை கடலுக்கு உவமிக்கிறார். ஆகவே நூல்கள் உவமிக்கப்படுவதனாலே அவை உவமேயம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இங்கே போட்டுக்கிறேன். நல்ல நூல்கள் உவமிக்கப்படுவதனால் அவை உவமேயம். எதற்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன என்றால் கடலுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன. அது உவமானம். உவமேயம் முன்னுக்கு வந்து உவமானம் பின்னுக்கு வந்தால் அது உருவக அணி என்று நாங்கள் பல இடங்களிலே படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலிலே 3வது பாடல், களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டதே என்கிறார். ஆகவே இந்த பாடலின் ஊடாக நாங்கள் படித்த விடயங்கள் அவை என்றால், இந்த பாடலிலே காணப்படுகின்ற அரும் பதங்களுக்கு பொருள்கள் பார்த்திருக்கின்றோம். 2வது பார்த்திருக்கின்றோம் காலமேக புலவரின் சிறப்புகள். 3வது பார்த்திருக்கின்றோம் காலமேக புலவரின் கவிபாடும் திறம் அல்லது அவர் பாடல் இயற்றும் வேகம். 4வது பார்த்திருக்கின்றோம் பொதிகை மலையின் சிறப்புகள் அவை. 5வது பார்த்திருக்கிறோம் இந்த பாடலிலே கையாளப்பட்டுள்ள அணி என்ன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த பாடலை பாடியவர் காலமேக புலவர். இந்த பாடலை பாடியவர் காலமேக புலவர். அவர் பற்றிய அறிமுக உரைகள் மொத்தம் 6 அறிமுக உரைகள் தந்திருக்கின்றேன். காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதர் என்று சொல்லி இருக்கிறேன். மனைவி பெயர் மோகனாங்கி. சமயம் வைணவ சமயம். வாழ்ந்த காலம் விஜயநகர நாயக்கர் காலம். அவருடைய சிறப்பியல்புகள் பலவிதமான கவிதைகளை பாடுவதிலே வல்லவராக விளங்கினார். தனிப்பாடல்களையும் பாடுவதிலே தலை சிறந்த புலவர்களில் ஒருவராக விளங்கினார். ஆசுகவியாக விளங்கினார். அது மட்டுமில்லாமல் அவர் இயற்றிய நூல்கள் 4 பார்த்திருக்கிறோம். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், இறுதியாக சித்திரமடல் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலின் ஊடாக நாங்கள் பல விடயங்களை படித்திருக்கிறோம். நான் இறுதியாக சொல்ல வருகிற விடயம் இந்த பாடலை பற்றியது என்னென்று சொன்னால், இந்த பாடல் 2019ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம், அதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற இறுதி பரீட்சையிலே 2வது வினா, பாடல் அல்லது உரைநடை தந்து வினாக்களை கேட்பது. அந்த 2வது வினாவிலே 2வது வினாவாக 2வது பாடலாக இந்த பாடல் இடம்பெற்று இருக்கிறது. ஆகவே இது இறுதி பரீட்சைக்கு வந்த ஒரு பாடலாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு என்ன வினாக்களை கேட்டிருக்கிறார்கள் என்றால், அதுதான் இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு காலமேக புலவரின் கவிபாடும் திறம் என்ற இந்த விடயம்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது 2019 டிசம்பரில். இது முதலாவது கேள்வியாக திருக்கப்பட்டிருக்கு. அப்போ 2வது கேள்வி என்னென்று சொன்னால், அது இதுதான். இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணியை விளக்குக என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அணியை விளக்குக என்று சொன்னால்
இந்த அணி கையாளப்பட்டமைக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அணி உருவக அணி காளமேக புலவர் நல்ல நூல்களை எல்லாம் கற்று மிகுந்த அறிவுடையவராக விளங்கினார் என்பதை எடுத்து காட்டத்தான் இந்த அணியை கையாண்டு இருக்கிறார். ரைட். ஆகவே இந்த இவ்வளவு விடயங்களோடும் இந்த பாடலினுடைய அனைத்து விடயங்களும் நிறைவு பெறுகின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இனி நாங்கள் அடுத்த பாடலுக்கு, இறுதி பாடலுக்கு போகின்றோம். இந்த இறுதி பாடலையும் பாடியவர் உங்களுக்கு தெரியும், அது காளமேக புலவருடைய பாடல்தான். ஆகவே 4வது இறுதி பாடல் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அதை அடுத்த விடயமாக பார்ப்போம். இறுதி பாடல் 4வது பாடல் படிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொல்ல இருக்கின்றேன், இந்த பாடலையும் காளமேக புலவர் தான் பாடியிருக்கிறார் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அவரை பற்றிய அறிமுகரை மீண்டும் தேவையில்லை, நேரடியாக நாங்கள் பாடலுக்கு செல்லலாம். பாடலை கவனித்துக் கொள்ளுங்கள். பாடலுக்கு ஒரு தலையங்கம் உண்டு. பாம்பிற்கும் செக்கில் இட்டு ஆட்டப்படும் எள்ளிற்குமான சிலேடை, 2 பொருள்களும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். சிலேடை என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எவற்றிற்கு இடையிலே சிலேடை இருக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சிலேடை என்பது ஒரு அணி. அணி என்றால் அலங்காரம் அல்லது அழகுபடுத்தல் என்று பொருள்படும். இந்த அணியை 2 வகையாக வகைப்படுத்துவார். ஒன்று சொல்லணி, மற்றது பொருளணி. சொல்லணிக்குள்ளே 5 அணிகள் உண்டு, 5 வகை அணிகள் உண்டு. மோனை அணி, அதாவது மோனை, எதுகை, பின்வருநிலை, சிலேடை, மடக்கு என்று சொல்லுகின்ற 5 சொல்லணிகள் உண்டு. ஆகவே நீங்கள் எல்லாரும் சிறு வயதிலிருந்து படித்திருப்பீர்கள், ஒரு செய்யுட்சீரின் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மோனை என்று பார்த்திருப்பீர்கள். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும், ஆடி ஆவண்ணா பாருங்க, மூடி மோனா, பானா 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 பேனா, அதே வரிசை பாருங்க. ஆகவே இப்படி சொற்சீர்களின் முதலாவது எழுத்து ஒன்றிவர தொடுத்தால் அதை நாங்கள் மோனை அணி என்று சொல்லுவோம். செய்யுட்சீர்களினுடைய முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது இப்படியும் போகலாம், அல்லது கீழையும் வரலாம். இதை நாங்கள் மோனை அணி என்று சொல்லுவோம். அதே போல செய்யுட்சீர்களினுடைய 2ஆம் எழுத்து பாருங்கள், 2ஆம் எழுத்து ஒன்றிவர தொடுத்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் எதுகை அணி என்று சொல்லுவோம். அதே போல முன் வந்துள்ள சொல் மீண்டும் பல இடங்களில் திரும்பி வந்தால், இந்த ஆடி என்ற சொல் மீண்டும் திரும்பி வேற இடங்களில் வந்தால் அந்த அணியை நாங்கள் பின்வரும் நிலை என்று சொல்லுவோம். நாங்கள் படிக்க இருப்பது 4வது சிலேடை அணி ஆகும். அப்ப சிலேடை என்றால் என்ன என்று நான் இங்கே கேள்வி தந்திருக்கின்றேன். சிலேடை அணி என்றால் என்ன கேள்வி தந்திருக்கின்றேன். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கருத்துக்களை தந்தால் அதை நாங்கள் சிலேடை அணி என்று சொல்லுகிறோம். ஒரு சொல் பல கருத்துக்களை தந்தால், அல்லது ஒரு சொற்றொடர்
ஒரு தொடராக வந்தால் அது பல கருத்தை தந்தால் அதை நாங்கள் சிலேடை அணி என்று சொல்லுவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், பலகை என்று இருக்கிறது. இது ஒரு சொல். இது பலகையையும் குறிக்கும். கதிரை மேசை செய்ய பயன்படுகின்ற பலகையையும் குறிக்கும், பலகைகளையும் குறிக்கும். ஆகவே பலகை என்பது 2 கருத்து வருகிறது. ஆகவே இது சிலேடை அணி. அடுத்தது அறிவில்லாதவன் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று அறிவு சக இல்லாதவன் என்றும் பிரிக்கலாம். அறிவு இல்லாதவன் என்ற ஒரு கருத்து தரும். அறிவில் ஆதவன் என்றும் பிரிக்கலாம். அது அறிவிலே சூரியனைப் போல மிக பிரகாசமான அறிவுடையவன் என்பது கருத்தும் கொள்ளலாம். இவ்வாறு ஒரு சொல் பல கருத்துக்களை தந்தால் அதை நாங்கள் சிலேடை அணி என்று சொல்லுவோம். சொல் மட்டுமல்ல, சொற்றொடரும் பல கருத்துக்களை தரும். இங்கே 2 உதாரணங்கள் தந்திருக்கிறேன். சாக்கொண்டு போட்டு கிடக்கு என்று நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இங்கே 2 கருத்து வருகிறது. ஒன்று சாக்கு, சாக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கு என்பது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு ஆளை சாக்காட்டி போட்டு கிடக்கு என்ற ஒரு கருத்தும் வரும். ஆகவே ஒரு தொடர் பல கருத்தை தந்தால், ஒரு தொடர் பல கருத்துக்களை தந்தால் அதை நாங்கள் சிலேடை அணி என்று சொல்லுகிறோம். ஆகவே சாக்கு ஒன்று போட்டு கிடக்கு என்றது ஒரு கருத்து, ஒரு ஆளை சாக்காட்டி போட்டிருக்கு என்பது என்ன ஒரு கருத்து. ஆகவே இது சிலேடை அணி. இரண்டாவது பாருங்கள், கொஞ்சலாம் பெண்ணைத்தா என்று இருக்கிறது. அதில் முதலாவது நாங்கள் பிரித்து பார்த்தால் கொஞ்ச லாம்பு எண்ணெய் தான், விளக்கேற்றுகின்ற எண்ணெய் மண்ணெண்ணெய், அந்த கொஞ்ச லாம்பு எண்ணெய் தான் என்பது ஒரு கருத்து. அடுத்தது இன்னொரு கருத்து வரும், கொஞ்சலாம் பெண்ணை தா என்பதும் வரும். ஆகவே இவ்வாறு ஒரு சொற்றொடர் 2 கருத்துக்களை அல்லது அதிகமான கருத்துக்களை தந்தால் அவற்றை நாங்கள் சிலேடை அணி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த பாடல் சிலேடை அணியை கையாண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பாம்பிற்கும் எள்ளிற்கும் சிலேடை கையாண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சொற்றொடர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆடிக்குடத்தடையும் 1, ஆடும் போதே இறையும் 2, மூடி திறக்கின் முகம் காட்டும் 3, ஓடி மண்டை பற்றி பரபர எனும் 4, பாரி பின்னாக்கும் உண்டாம். அப்போ யோசி பாருங்கள், ஆடிக்குடத்தடையும் முதலாவது, ஆடும்போதே இறையும் 2வது, மூடித்திறக்கின் முகம் காட்டும் 3வது, ஓடி மண்டை பற்றி பரவரென்னும் 4வது, பாரி பின்னாக்கும் உண்டாம். 5 ஒற்றுமைகளை காட்டுகிறார். ஒவ்வொரு அடிக்கும் பாம்பிற்கும் கருத்தெடுக்க வேண்டும், எள்ளிற்கும் கருத்தெடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம். ஆடி குடத்தடையும், அதாவது பாம்பு படமெடுத்து ஆடிய பின்னர் அருகிலே உள்ள குடத்துக்குள் சென்றடையும் என்பது முதலாவது. எள் செக்கிலே இட்டு ஆட்டப்பட்ட பின்னர் எண்ணெயாக குடத்தை அடையும். அப்போ ஆடி குடத்தடைக்கும் என்ற அந்த தொடருக்கு பாம்பிற்கும் எள்ளிற்கும் சிலேடை கையாளப்பட்டிருக்கிறது. பாம்பு படமெடுத்து ஆடிய பின்னர் அருகிலே உள்ள குடத்தை சென்றடையும், எள் செக்கிலே இட்டு ஆட்டப்பட்ட பின்னர் எண்ணெயாக குடத்தை அடையும். இது முதலாவது.
இரண்டாவது, ஆடும் போதே இறையும். பாம்பு படம் எடுத்து ஆடும்போது இஸ் என்று ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும். இது பாம்பு. பாம்பு படம் எடுத்து ஆடும்போது இறையும். அதே போல செக்கிலே இட்டு ஆட்டும் போது ஒருவித இரைச்சலை உண்டாக்கும். பாம்பு படம் எடுத்து ஆடும்போது இறையும், எள்ளை செக்கிலே இட்டு ஆட்டும் போது ஒருவித இரைச்சல் வரும். ரெண்டு பார்த்துட்டோம். ஒவ்வொரு தொடருக்கும் ரெண்டுக்கும் பார்க்கின்றோம். மூன்றாவது, மூடி திறக்கின் முகம் காட்டும். எந்த மூடிய என்று சொன்னால், பாம்பு போய் இருக்கிற குடத்தினுடைய மூடிய திறந்தால் உள்ளுக்கு இருக்கிற பாம்பு தலையை வெளியால் எடுத்து தன்னுடைய முகத்தை காட்டும். அதே போல இருக்கிற, அதாவது எண்ணெயாக இருக்கிற, எண்ணெய் விட்டிருக்கின்ற அந்த குடத்துக்குள்ளே நாங்கள் எட்டி பார்த்தால் அந்த குடத்திலே எங்களுடைய முகத்தை காட்டும். ஆகவே குடத்தினுடைய மூடியை திறந்தால் உள்ளே இருக்கிற பாம்பு வெளியே வந்து தன்னுடைய முகத்தை காட்டும். அது பாம்புக்கு. குடத்துக்குள்ளே இருக்கிற எண்ணெயை எட்டி பார்க்கிற பொழுது பார்ப்பவர்களுடைய முகத்தை எண்ணெய் பிரதிபலித்து காட்டும். இது நாங்கள் மூன்றாவது பார்த்திருக்கிறோம். நான்காவது பாருங்கள், ஓடி மண்டை பற்றி பரபர எனும். அது என்ன ஓடி மண்டை பற்றி பரபர எனும் என்றால், பாம்பு ஒரு மனிதனை தீண்டினால் அல்லது கொத்தினால் விஷம் உடலுக்கு ஏறி தலை பரபர என்று சுத்தும். அதே போல எள்ளிலே இருந்து வந்த எண்ணெயை எடுத்து நாங்கள் தலையிலே வைத்தால் பரபர என்று ஒருவித குளிர்ச்சியை தரும். ஆகவே 4 பார்த்துட்டோம். 5வது பார்க்கின்றோம், பாரி பின்னாக்கும் உண்டாம். ஆகவே பாம்பிற்கு பின்னாக்கு என்றால் பிள் சக நாக்கு என்று கருத்தெடுக்க வேண்டும். பாம்பிற்கு பிள் நாக்கு உண்டாம். பிள் என்றால் பிளந்த, நாக்கு உண்டு. பாம்பிற்கு பிளந்த நாக்கு உண்டு. எள்ளிற்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், எள்ளினுடைய சக்கையாக வருகின்ற பின்னாக்கு உண்டு. ஆகவே உற்றிடும் பாம்பு, இங்கே இருக்கிற பாம்பும் எள்ளெனவே ஓது. பாம்பும் எள்ளும் ஒன்றென சொல்லு என்பது இந்த பாடலினுடைய பொருள் ஆகும். ஆகவே பாம்பிற்கும் எள்ளிற்கும் இடையிலான ஒற்றுமைகள் மொத்தம் 5 உண்டு. பாம்பிற்கும் எள்ளிற்கும் இடையிலான ஒற்றுமைகள் 5 ஒன்று. ஆகவே இந்த பாடலிலே கையாளப்பட்டுள்ள அணி சிலேடை அணி ஆகும். இந்த சிலேடைய எவற்றிற்கு இடையிலே கையாளப்பட்டிருக்கிறது என்றால், பாம்பிற்கும் எள்ளிற்கும் இடையிலே சிலேடை கையாளப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அடுத்து நாங்கள் இந்த பாடலிலே கையாளப்பட்டிருக்கின்ற ஒரு அரும்பதங்கள் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே பார் என்றால் உலகம், பின்னாக்கு என்றால் பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு, பிள் சக நாக்கு என்று வந்தால் பிளந்த நாக்கு என்று வரும். எள்ளிற்கு எள்ளின் சக்கையாக வருகின்ற பின்னாக்கையும் குறைக்கும். உற்றிடும் பாம்பு எள்ளெனவே ஓது. ஓது என்றால் சொல் என்பது கருத்து. ஆகவே பாம்பும் எள்ளும் ஒன்றென்று சொல்லு என்பது இதனுடைய கருத்தாகும். இனி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இவ்வளவு விடயங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை பாடியவர் காளமேக புலவர். இந்த பாடலிலே கையாளப்பட்டுள்ள அணி சிலேடை அணி. சிலேடை என்றால் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கருத்துக்களை தந்தால் சிலேடை அணி என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவற்றிற்கு இடையிலே சிலேடை கையாளப்பட்டிருக்க பார்த்திருக்கிறோம். அது பாம்பிற்கும் எள்ளிற்கும் இடையிலே சிலேடை கையாளப்பட்டுள்ள என்று பார்த்திருக்கிறோம்.
இது எள்ளிற்கும் பாம்பிற்கும் இடையிலான ஒற்றுமைகளை தருக. மொத்தம் 5 ஒற்றுமைகள் இருக்கின்றன. அவை நான் சொன்னவற்றை கேட்டு நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு 2017ஆம் ஆண்டு குரு வினாவிலே 2017ஆம் ஆண்டு டிசம்பர் குரு வினா முதலாவதிலே 4வது வினாவாக இந்த குருவினா அமைந்திருக்கிறது. ஆடிக்குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடித்திறக்கின் முகங்காட்டும் என்ற இந்த பாடலில் கையாளப்பட்டுள்ள அணி சிலேடை அணி. அணி மூலம் தொடர்பு படுத்தப்படுபவை பாம்பும் எள்ளும் என்பன ஆகும். மிகுதி அதனோடு இந்த பாடல் முழுமையாக நிறைவு பெறுகிறது.